ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிவோட் டேபிள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிவோட் டேபிள்னால் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லை வேறு ஏதாவது பெரிய டேட்டா, எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் சிம்பிளாக மாடிஃபை பண்ணுறது, சிம்பிளாக நமக்கு புரிஞ்ச மாதிரி அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் பிவோட் டேபிள். நமக்கு புரிஞ்ச மாதிரி அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறது, அதுதான் பிவோட் டேபிள்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அருண் இருக்குது. இது வந்து ஒரு சேல்ஸ் பர்சனு லேப்டாப் வந்து விற்றுருக்காங்க. எங்கே சென்னையில் வந்து விற்றுருக்காங்க, எத்தனை குவான்டிட்டி விற்றுருக்காங்க, எவ்வளோக்கு பிஸ்னஸ் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ரிப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா அருண் வந்து இங்கே ஒரு அருண் இருக்குது, இங்கே ஒரு அருண் இருக்குது, சேம் பர்சன் தான், பட் டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. மொத்தமே 3 பேர் தான் இருக்குது. அருண், பாலா, திவ்யா, இந்த 3 பேர் தான் இருக்குது. இந்த 3 பேருமே அதாவது வேறு வேறு சீரியல் நம்பரில் வருது, மாறி மாறி ஆர்டராக கூட இல்லை. இந்த மாதிரி ஆர்டராக கூட இல்லாததை வந்து நம்ம பிவோட் டேபிளில் வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியராக பார்க்க முடியல பாருங்கள். ஸோ அருண் மட்டும், இப்போ எனக்கு ஒரு டேட்டா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அருண் மட்டும் எவ்வளோக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து நான் பார்க்கணும். அது வந்து எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இந்த டேட்டாவில் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் பார்க்கணுன்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இங்கே இது ஒரு 1 lakh இருக்கா, ஸோ இங்கே ஒரு அருண் இருக்கா, இது ஒரு அமௌண்ட் வருதா, இங்கே ஒரு அமௌண்ட் வருது, இங்கே ஒரு அமௌண்ட் வருது. ஸோ இதே மாதிரி பாலானா, பாலாவுக்கு இப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணணும், இங்கே ஒரு பாலா வருது, இங்கே ஒரு பாலா வருது. ஸோ இது நமக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தனியாக எடுத்து காட்டுறது. பிவோட் டேபிள்னால் இது கொஞ்சம் அருண் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம தனியாகவே எடுத்து காமிச்சிடலாம். பாலா மட்டும் எவ்வளோ தனியாக சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தனியாக வந்து பிரித்து காட்டிடலாம். ஸோ எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அதை சின்னதாக சுருக்கி காட்டுறது தான் பிவோட் டேபிளில். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இது எப்படி நம்ம பிவோட் டேபிளாக மாற்றுறது அப்படின்றத இப்போ வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை வந்து Ctrl A கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா இந்த மவுஸில் வந்து ஃபுல்லாக அப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்செட்டில் போயிட்டு பிவோட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ பிவோட் டேபிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து காட்டும். ஸோ டயலாக் பாக்ஸ் காட்டினோன்னே ஓகே கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஷீட் 1, ஸோ பக்கத்துலேயே ஷீட் 2ன்னு வந்து ஒன்று ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஷீட் 2வில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் ரைட் சைடில் வந்து இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து 4 இருக்கும், ஃபில்டர்ஸு, காலம்ஸு, ரோஸு, வேல்யூஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ வேல்யூஸில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் உள்ளதை கொடுங்க. இது ஒரு நம்பர்ஸ் வருதுங்களா, சேல்ஸும் நம்பர்ஸ் வருது. ஸோ நம்பர்ஸ் வர்றதை வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்து வேல்யூஸில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மற்றது எதாக இருந்தாலும் டெக்ஸ்ட் வர்றது எல்லாத்தையும் இங்கே கீழே ரோஸில் கொடுங்க. ரோஸ் அண்ட் வேல்யூஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிவோட் டேபிள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு நமக்கு என்ன தேவைன்னா அருண் மட்டும் எவ்வளோ சேல்ஸு, பாலா மட்டும் எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, திவ்யா மட்டும் எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹெட்டிங் இருக்கணும். ஹெட்டிங் இருந்தால் தான் பிவோட் டேபிளே வந்து போட முடியும். அதுதான் ரூல்ஸு. ஸோ ஹெட்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து அந்த அருண், பாலா, அருண், திவ்யா, ஸோ இவங்க எல்லாருமே சேல்ஸ் பர்சனுக்கு கீழே வராங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே சேல்ஸு கீழே வருது. ஓகேங்களா. ஏன்னா இந்த ஹெட்டிங்கை வச்சு தான் நம்ம பிவோட் டேபிளை போட முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ ஷீட் 2வில் வந்துட்டேன். ஸோ அருண் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். அருண், பாலா, திவ்யா எல்லாருமே சேல்ஸ் பர்சனில் ஹெட்டிங் கீழே வருது. ஸோ அந்த சேல்ஸ் பர்சனை தூக்கி இங்கே ரோஸில் வந்து போட்டுடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூ இருக்குது பாருங்கள். சேல்ஸ் வேல்யூ வந்து இந்த வேல்யூஸில் வந்து போட்டுடணும். ஸோ இப்படி போட்டீங்கன்னா அருண் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,45,000 சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலா மட்டும் எவ்வளோ சேல்ஸ் கொடுக்குறாங்கன்னா 57,000 சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. திவ்யா மட்டும் எவ்வளோ சேல்ஸ் கொடுக்குறாங்கன்னா 77,000 சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஈஸியாக பார்த்துக்கலாமா. ஸோ இந்த டேட்டாலாம் நமக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கன்சால்டேட் பண்ணோன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ புரியாமல் இருந்துச்சு, இப்போ நம்ம சிம்பிளாக அதை வந்து எடுக்கவும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பார்க்கலாம். வேறு வந்து ப்ராடக்ட்டு. ஸோ லேப்டாப் மட்டும் எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா லேப்டாப் இங்கே 1,00,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு. அதே லேப்டாப்பு இங்கே 50,000க்கு சேல் ஆகிருக்கு.
அதே லேப்டாப்பு இங்கே மதுரையில் இன்னொரு 50,000க்கு சேல் ஆகிருக்கு. ஸோ லேப்டாப் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, மவுஸ் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத பிவோட் டேபிளில் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அதே தான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இன்செட்டில் போயிட்டு பிவோட் டேபிள் இருக்குங்களா, ஸோ பிவோட் டேபிள் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நியூ ஒரு ஷீட் வந்து கொடுத்துக்கோங்க. நியூ ஒரு ஷீட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஷீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஷீட் 3ன்னு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ அந்த ஷீட் 3ன்னு ஓப்பன் ஆயிடுச்சு ப்ராடக்ட்டு. ஸோ அந்த லேப்டாப்பு, கீபோர்டு, மவுஸ் எல்லாமே ப்ராடக்ட், அதாவது இங்கே பாருங்கள், லேப்டாப்பு, மவுஸு, கீபோர்டு எல்லாமே ப்ராடக்ட்டுக்கு கீழே தான் வருது. அதனால் ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட்டை தூக்கி நம்ம எங்கே போடணும், இங்கே ரோஸில் வந்து போட்டுக்கணும். ஸோ சேல்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேல்ஸுன்றது ஒரு வேல்யூ. அதை வேல்யூ வந்து வேல்யூஸில் வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டிங்கன்னா கீபோர்டு மட்டும் 21,000 சேல் ஆகிருக்கு, லேப்டாப் மட்டும் 2,00,000 சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம மொத்த டேட்டாவும் இதில் சின்னதாக சுருக்கி காட்டிடும், சிம்பிளாக காட்டிடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து 2,00,000 ஓவராலாக சேல் ஆகிருக்கு. இது கிராஸ் வெரிஃபை பண்ணுவோமா. ஸோ லேப்டாப்புக்கு இங்கே போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு லேப்டாப் மட்டும் பார்ப்போம். இங்கே ஒரு 1 லேக்கு இருக்குது, இங்கே ஒரு 1 லேக்கா. ஸோ இந்த லேப்டாப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த லேப்டாப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே சம் எவ்வளோ காட்டுது பாருங்கள். சம் வந்து 2 lakhs காட்டுது. அப்போ நம்ம போட்டது பிவோட் டேபிள் வந்து கரெக்டாக தான் காட்டுது. லேப்டாப் வந்து 2 lakhs. இப்படி கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த டேட்டாலேருந்து வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு டேட்டாவை கொண்டு வரலாம். அதுவும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம், இன்செர்ட்டுக்கு போகிறோம், இன்செர்ட்டுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம், பிவோட் டேபிள் கொடுக்குறோம், ஓகே கொடுக்குறோம். இன்னொரு நியூ ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த சிட்டி எல்லாமே ரோஸில் வந்து போட்டுட்டு சேல்ஸ் எல்லாமே அந்த சேல்ஸ் வந்து வேல்யூஸில் வந்து போட்டிங்கன்னா சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, கோயம்புத்தூரில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, மதுரையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, டோட்டல் சேல் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்றத காட்டிடும். ஸோ ஓகேங்களா. இப்படி தான் வந்து பிவோட் டேபிளை வந்து யூஸ் பண்ணணும். 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிவோட் டேபிள் வந்து எடுத்து காமிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு மொத்தமாகவும் பிவோட் டேபிளாக இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம். மொத்தமாகவும் ஒரே பிவோட் டேபிளாக நம்ம வந்து கொண்டு வரலாம். அது எப்படின்னா, அருண் வந்து என்ன ப்ராடக்ட்டு எந்த ஊரில் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றது, பாலா வந்து எந்த ப்ராடக்ட்டு எந்த சிட்டியில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மொத்தமாகவும் ஒரு பிவோட் டேபிளாகவே கொண்டு வரலாம். அதாவது இப்போ தனித்தனியாக போட்டது தான் நம்ம மொத்தமாக வந்து கொடுக்க போகிறோம். இது எப்படின்றத பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறீங்க, இன்செர்ட்டில் போகிறீங்க, பிவோட் டேபிள் போகிறீங்க, நியூ ஷீட்டு கொடுத்துட்டிங்கன்னா நியூ ஷீட் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துக்கலாம்னா, சேல்ஸ் பர்சன் வந்து ரோலை வந்து போட்டுக்கோங்க, வேறு அவர் என்ன ப்ராடக்ட் வந்து விற்றார் அப்படின்றத போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஊரில் சேல்ஸ் பண்ணார் அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சேல்ஸ் வேல்யூ வந்து எப்பவும் போல் வேல்யூஸில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா தனித்தனியாக அவங்களுடைய இண்டிவிஜுவல் வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய இண்டிவிஜுவல் டாஸ்க் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அருண் இந்த டேட்டாவில் பாருங்கள். ஸோ அருண் வந்து மொத்தமாக 1,45,000 சேல் பண்ணியிருக்காரு. சென்னையில் வந்து என்னென்ன விற்றுருக்காரு, கீபோர்டு 9,000 விற்றுருக்காரு, லேப்டாப் 1,00,000 விற்றுருக்காரு, மானிட்டர் 30,000 விற்றுருக்காங்க, மவுஸ் வந்து 6,000 விற்றுருக்காங்க அப்படின்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாலா வந்து சென்னை அண்டு மதுரை போத் 2 ஊர்லேயும் சேல் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க, மதுரையில் வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துடுது. ஸோ இங்கே மதுரையில் வந்து 52,000 சேல் பண்ணியிருக்காங்க, சென்னையில் வந்து 5,000 சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து இங்கே பாலாவில் வந்து 57,000 காட்டிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ டோட்டலாக அதான் திவ்யா வந்து டோட்டலாக 77,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் மட்டுமே அந்த 77,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கீபோர்டு, லேப்டாப், மானிட்டர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஈஸியாக ஒரு கொலாப்ஸ்டாக இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம சிம்பிளாக வந்து எடுத்துடலாம். அதுக்காக தான் வந்து பிவோட் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.